வணக்கம் நண்பர்களே, அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த வார சிறப்பு விருந்தினர் காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் திரு தமிழருவி மணியன். கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அரசியல்வாதி மட்டுமல்ல, இலக்கியவாதி, ஆன்மீகவாதி என்று பல்வேறு முகங்கள் உண்டு அவருக்கு. இப்போது பொது வாழ்விலிருந்து விலகுகிறேன் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அது குறித்து பேசலாம். வணக்கம். வணக்கம். நீங்க நிறுத்திய வேட்பாளர்கள் 2000 வாக்குகளை கூட பெற முடியலன்னா நான் இந்த அரசியலில் தொடர்வதை மறுபரிசீலனை செய்வேன், விலகி விடுவேன் அப்படின்னு முன்னாடியே அறிவிச்சிருந்தீங்க. உண்மை. அப்படியான ஒரு சூழல்ல தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கிற. தோல்விங்கிறது ஒன்றும் புதிதில்லையா உங்களுக்கு? அரசியலில் நான் தோற்ற காமராஜரிடம்தான் முதன்முறையாக சென்று சேர்ந்தேன். 1966 மாநில கல்லூரியில் மாணவனாக நான் சேர்ந்தேன். அப்பொழுதே பெருந்தலைவர் காமராஜரின் மீது எனக்கு எல்லையற்ற ஈடுபாடு இருந்தது. அதற்கு காரணம் கண்ணதாசன் மூலமாக அவரை நான் அறிந்தேன். கண்ணதாசனுடைய அந்த கவிதை, காமராசர் தாலாட்டு என்று அவர் எழுதிய கவிதையை நான் மாநில கல்லூரியில் மாலை பொழுதில், எப்பொழுதும் கல்லூரி முடிந்ததும் அனைத்து மாணவர்களும் சென்ற பிறகு அங்கே இருக்கக்கூடிய சுகமான சூழலில் மரத்தடியில் அமர்ந்து கண்ணதாசன் கவிதைகளோடு நெருக்கமான உறவு கொள்வேன். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் காமராசர் தாலாட்டு என்ற பாடலை நான் படித்தேன். தங்கமணி மாளிகையில் தனிவயிற பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திருநாள் அலங்கார சிலை போல் அலங்கரித்து என்ற அந்த பாடல் போகும். அதில் ஒரு இடத்துல சொல்லுவார், ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கில்லையே என்ற. சமூக நலனுக்காக சகலத்தையும் துறந்து விடும் ஒரு சன்னியாசியின் கையிலே கூட சொந்தமாக ஓடு இருக்கிறது. அந்த ஓடு கூட இல்லாத ஒரு ராஜ ரிஷி காமராஜ் என்று என்னுள் ஆழமாக அறிமுகப்படுத்தியவன் கண்ணதாசன் தான். ஆனால் 67 அவர் சொந்த தொகுதியிலேயே தோற்றபோது அந்த சோகம் தாழ முடியாமல் நான் திருமலைப்பிள்ளை வீதியை நோக்கி ஓடினேன். கண்ணீரும் கம்பலையுமாய், தலைவிரி கோலமாய் அங்கே அழுது புரண்ட அத்தனை மக்களையும் பார்த்து மனம் பதறிய நிலையில் காமராஜரை முதன்முறையாக சந்திக்கிறேன். அன்று அவர் காலடியில் விழுந்தேன். ஆக தோற்ற காமராஜரிடம்தான் என் அரசியலை தொடங்கினேன். வென்றவர்களோடு நான் நின்றதாக வரலாறே கிடையாது. எனவே தோல்வியை பார்த்து நான் துவண்டு விட்டேன் என்பது அல்ல. என்னை பொறுத்தவரையில் தொடக்கத்திலேயே நான் 25 வேட்பாளர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தேன். அப்பொழுதே நான் சொன்னேன், நீங்கள் ஒரு 2000 வாக்குகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். 2 லட்சம் பேர் வாக்காளர்களாக ஒரு தொகுதியில் இருப்பார்கள். நீங்கள் 50,000 வாக்குகள் பெற வேண்டும் என்று கூட நான் ஆசைப்படவில்லை. நல்லவர்களுக்கான இடம் இப்படி அழுகி கிடக்கக்கூடிய இந்த பொது வாழ்வு தளத்தில் இருக்கிறதா இல்லையா என்ற பரிசோதனை முயற்சி தான் இது. 2 லட்சம் பேரில் 2000 பேராவது என்னுடைய 48 ஆண்டு கால நேரிய வாழ்வுக்கும் என்னுடைய காந்திய கொள்கைக்கும் உங்களை போன்ற மிகச்சிறந்த வேட்பாளருக்கும் வந்து சேரவில்லை என்றால் நாம் அரசியல் நடத்துவதில் பயனில்லை. அதற்கு பிறகு நான் அரசியலில் ஈடுபட மாட்டேன் என்று சொன்னேன். வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் இறப்பு வரை இருந்துவிட வேண்டும் என்பதுதான் என் தவம். சொன்னபடி இப்பொழுது விலகிவிட்டேன். ஒரு மாற்று அப்படிங்கிற விஷயத்தை தான் முன் வச்சீங்க. நிறைய பேர் இந்த தேர்தலில் மாற்று பத்தி பேசினீங்க. மாற்று பத்தி பேசிய எந்த கட்சிக்குமே அல்லது எந்த கூட்டணிக்கும் பெரிய அளவுக்கு ஆதரவு இல்லை. மீண்டும் 2 திராவிட கட்சிகள் தான் முழுமையாக சட்டமன்றத்தை நிரப்பி இருக்கிறார்கள். ஒரு மாற்றம்ங்கிறது ஒரே நாள்ல ஒரே வருடத்துல நடந்துடும் நீங்க எப்படி நம்புனீங்க? நிச்சயமாக நடக்காது. ஆனால் நான் 48 ஆண்டுகளாக மாற்றம் நோக்கி நடந்து கொண்டிருந்தவன். 3/4 வாழ்வை கடந்து விட்டவன் நான். 18 வயதில் நான் ஒரு பெட்டியை எடுத்துக்கொண்டு தன்னந்தனியனாக தமிழ் சமுதாய வீதிகளில் புறப்பட்டவன். காந்தியம் வளர்த்தெடுத்த பொது வாழ்க்கை பண்புகளாகிய அகத்தில் தூய்மை, புறத்தில் நேர்மை, வார்த்தையில் வாய்மை, சமூக நலன் சார்ந்து சிந்தனை, இவற்றை கொண்டு வந்து இளைஞர்கள் இதயங்களில் விதைக்க வேண்டும் என்கிற மேலான நோக்கத்தோடு தான் காந்திய மக்கள் இயக்கம் தொடங்கப்பட்டது. 5 ஆண்டு காலம் நடந்திருக்கிறது. எனவே எல்லா வகையிலும் முயன்று பார்த்து இது பாறையில் தொடர்ந்து விதைத்து விருட்சத்தை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை என்று புரிந்துவிட்ட பிறகு எந்த விவசாயியும் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட மாட்டான். இதே போன்றது ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறார் திருமாவளவன். அவர் இது மாற்றத்திற்கான அடிப்படை முதல் படியை நாம எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு அதை பாக்குறாரு. தேர்தலில் பெரும் தோல்வி, அவங்க கூட்டணி ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, அவரே தோல்வி அடைந்திருக்கிறார். அதன் பிறகும் கூட அந்த ஒரு நம்பிக்கையோடு பயணத்தை தொடங்குறது சரின்னு பாக்குறதா, அல்லது ஒரே தேர்தலில் ஒரு தோல்வி அடைந்து விட்டோம், மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு விலகிறத எந்த அடிப்படையில் எடுத்துக்கிறது? நான் மற்றவர்களோடு என்னை ஒப்பீடு செய்து எந்த கருத்தையும் சொல்ல விரும்பவில்லை.
ஆனால் ஒன்றை மட்டும் நான் இந்த இடத்தில் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். திருமாவளவனும் வைகோவும் இடதுசாரிகளும் சேர்ந்து உருவாக்கிய முயற்சி எந்த வகையிலும் மாற்று அரசியல் முயற்சி ஆகாது. அது மாற்று அரசியலை நோக்கி ஒரு நகர்வு கூட இல்லை என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்து. மாற்று அரசியல் என்பது என்ன? கூட்டணி ஆட்சி என்பது மாற்று அரசியல் சித்தாந்தமா? அதாவது இருக்கக்கூடிய முதல் படி அப்படிங்கிறது படிதான். படிப்படியாகத்தான் எதை நோக்கி நடக்கிறீர்கள்? நான் கேட்பது, அதிகாரத்தை ஒற்றை மனிதனாக சுவைத்துக் கொண்டிருக்கிற நிலையில் கூட்டணி என்கிற அடிப்படையில் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து அதிகாரத்தை பங்கீடு செய்து கொள்வதுதான் இதன் மூலம் நடக்கக்கூடிய மாற்றமே தவிர இதனால் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட முடியும், சமூகத்தில் புறையோடி கிடக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளையும் அகற்றிவிட முடியும், துறைதோறும் படிந்து கிடக்கக்கூடிய அந்த மலினமான ஊழல் அவற்றை முற்றாக ஒழித்துவிட முடியும் என்று சொல்ல முடியாது. மாற்று அரசியல் என்று பேசக்கூடியவர்கள் ஒரு ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை நபரை நீங்கள் அப்புறப்படுத்திவிட்டு வேறொரு நபரை கொண்டு வந்து அமர்த்துவதற்கு பெயர் எந்த வகையிலும் மாற்று அரசியல் ஆகாது. உங்களுடைய மக்கள் நல கூட்டணியின் வாக்கு வங்கியை பெரிதாக வளர்த்தெடுக்க வேண்டும். நீங்கள் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட முதலமைச்சராக ஏற்றதுதான் தவறு. நிச்சயமாக எனக்கு விஜயகாந்த் என்ற தனிநபரிடம் எந்த பகைமையும் கிடையாது. இப்பொழுது விஜயகாந்த் அவர்கள் திரையுலகத்தில் சென்று மறுபடியும் நடித்து மிகப்பெரிய அளவுக்கு அவர் வெற்றி பெறுவார் என்றால் நான் அதை வரவேற்பேன். ஆனால் ஒரு முதல்வர் நாற்காலியில் அமர்வதற்கென்று சில அடிப்படை பண்பு நலன்கள் அவசியம். ஆனால் மாற்று என்று சொன்னது கூட சரி, அந்த மாற்றாக நீங்கள் யாரை காட்டினீர்கள் என்பதுதான். அவரை முன்னிறுத்தியது திரு தமிழறிவு மணியன் 2014 பாராளுமன்ற தேர்தலில் விஜயகாந்த் அவர்களை உள்ளடக்கிய ஒரு அணியை அமைத்த பெரும் பங்கு உங்களுக்கு. இன்றும் நான் சொன்னேன், வைகோவின் வீட்டில் சென்று வைகோவிடம் பேசும் பொழுதும் சொன்னேன், நீங்கள் விஜயகாந்தை சேர்த்துக் கொள்வதில் எனக்கு மாற்று கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மூன்றாவது அணி என்றால் குறைந்தது 20 விழுக்காடு வாக்குகளாவது இருக்கக்கூடிய நிலையை மக்கள் முன்னால் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்தால்தான் அவர்கள் உங்களை நோக்கி முகம் திருப்புவார்கள். அந்த முயற்சியில் நான் ஈடுபட்டுத்தான் நீங்கள் மதிமுக, பாமக, தேமுதிக, பாஜக என்று இணைத்ததே அந்த 20 விழுக்காடு வாக்குகளை எட்டி பிடிக்கும் என்று பிடித்தது. 19 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் அதற்கு வாக்களித்திருக்கிறார்கள். என் வியூகம் வெற்றி பெற்றது. நான் இப்பொழுதும் சொன்னேன், மாற்று அரசியலை வளர்த்தெடுப்பதற்காக நீங்கள் புறப்பட்டிருக்கிறீர்கள், மக்கள் நல கூட்டணி அமைத்திருக்கிறீர்கள். இந்த கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த வாக்கு வங்கியை 10 விழுக்காடு எட்டவில்லை. எனவே இந்த வாக்கு வங்கியை வளப்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் விஜயகாந்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். அன்பு கூர்ந்து விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தாதீர்கள். காரணம் வேறொன்றும் இல்லை, குடும்ப அரசியலையும் வாரிசு அரசியலையும் வளர்த்தெடுத்தவர் கலைஞர் என்பதுதான் உங்கள் குற்றச்சாட்டு. ஆனால் விஜயகாந்த் வருகிற பொழுதே ஒரு பக்கம் மனைவியோடும் இன்னொரு பக்கம் மைத்துனரோடும் தான் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்தவர். இவரை முன்னிறுத்திவிட்டு நீங்கள் குடும்ப அரசியல் குறித்தும் வாரிசு அரசியல் குறித்தும் விமர்சனங்களை வைக்க முடியாது. 2014 அப்படிதான் இருந்தது, புதிதாக இன்றைக்கு மாறிடலையா? அந்த விஜயகாந்தை நான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தவில்லையே. விஜயகாந்தை பிரதமர் வேட்பாளராக கொண்டு போய் கூட்டணியில் இருந்திருக்கலாம், ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் கூடாது. காரணம் வேறொன்றும் இல்லை. விஜயகாந்தின் மீது எனக்கு எந்த தனிப்பட்ட பகையும் இல்லை. முதல்வராக வருவதற்கு என்று அதற்கான சில தகுதிகள், அடிப்படை தகுதிகள் இருக்கின்றன. நீங்க என்ன மாற்று அரசியல முன் வச்சீங்க? இப்ப வைகோ அவர்களோட தொடர்ந்து பேசிட்டு இருந்தீங்க, அவங்க எடுத்த அந்த முடிவு தவறு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வைத்த மாற்று என்ன? மாற்று அரசியல் என்பது ஒரு நாளில் வராது. நீங்கள் சொன்னதுதான் உண்மை. முதற்கட்டம் நேர்மையும் தூய்மையும் துலங்க, எந்த கரையும் குறையும் இல்லாத, எளிமையும் அடக்கமும் பணிவும் சார்ந்த, துறவு சார்ந்த மனப்பான்மை உள்ள ஒரு தூய்மையான தலைமை வந்து அந்த இடத்தில் அமர்வதற்கான வழித்தடத்தை உருவாக்குவதுதான் மாற்று அரசியலின் முதல் கட்ட பணியாக இருக்க வேண்டும். இதுதான் என் கருத்து. இதுதான் நான் படித்த தனிநபர் சார்ந்த ஒரு விஷயமா தான். தனிநபர் சார்ந்த இப்பொழுதும் சொல்கிறேன், இப்பொழுதும் சொல்கிறேன், கொள்கையை யார் வகுப்பது? நீங்கள் எப்பொழுதுமே காரிஸ்மேட்டிக் பாலிடிக்ஸ் என்பது வந்துவிட்ட காலம் இது. ஒரு மனிதனை மையப்படுத்தி தான் அரசியல் நடக்கிறது. மைனஸ் ஜெயலலிதா அதிமுக எங்கே நிற்கும்? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 93 வயதான நிலையிலும் ஏன் கலைஞரை திரும்ப திரும்ப முன் வந்து முகத்தை காட்டுகிறார்? தான் இல்லாத திமுக என்பது இந்த அளவுக்கு மக்களிடையே பிடிமானத்தோடு இருக்குமா என்கிற ஐயப்பாடு அவருக்கும் இருக்கிறது.
அந்த அடிப்படையில் ஒருவேளை விஜயகாந்த் அவங்க நிறுத்திருக்கலாம்ல. நீங்க சொல்ற அதே போன்றது ஒரு பார்வை இருக்கு. நீங்கள் இந்த ஜெயலலிதாவிடம் குறை இருக்கிறது, இந்த விஜயகாந்திடம் குறை இருக்கு, இந்த கருணாநிதியிடம் குறை இருக்கிறது, இவர்களை அப்புறப்படுத்திவிட்டு மாற்று அரசியலை வளர்த்தெடுப்பதற்காகத்தானே நீங்கள் புறப்பட்டீர்கள். இதற்காகத்தானே நீங்கள் மேடைதோறும் நாக்கியாகம் நடத்தினீர்கள். பிறகு நீங்கள் மாற்று அரசியல் என்று சொல்லிவிட்டு எந்த வகையில் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் மாற்றாக இருக்கிற மனிதனை முன்னிறுத்தினீர்கள்? மெத்த பணிவோடு நான் கேட்கிறேன். வாரிசு அரசியலையும் குடும்ப அரசியலையும் வளர்த்து பொது வாழ்வை சீரடித்த கலைஞர் கருணாநிதியைப் போலவே வந்திருக்கிற விஜயகாந்த், ஒற்றை புள்ளியில் அதிகார மையத்தை வைத்துக் கொண்டு அனைவரையும் ஆட்டி படைக்கக்கூடியவராக இருக்கிற ஜெயலலிதாவை போலவே ஒரு குடும்பம் கணவன் மனைவி மைத்துனர் மூவர் மட்டுமே முடிவெடுத்து மூவரால் மட்டுமே இயக்கப்படக்கூடிய ஒரு இயக்கம். இவர்களை கொண்டு வந்து நிறுத்தி ஜனநாயக அடிப்படையில் நாங்கள் மாற்று அரசியலை வளர்த்தெடுப்போம் என்றால் யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? நீங்கள் மக்கள் நல கூட்டணியாகவே இருந்திருந்தால் ஒருவேளை ஆதரவு இருந்திருக்கும். நிச்சயமாக மக்கள் நல கூட்டணியாக இவர்கள் இருந்த வரையில், விஜயகாந்தின் பக்கம் சென்று சேராத வரையில் இவர்களுக்கான ஆதரவு வட்டம் பெருகிக் கொண்டே இருந்தது. நடுநிலையாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் அனைவருமே இவர்கள் பக்கம் திரும்ப தொடங்கினார்கள். தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னீங்க 130 இடங்களில் வரும். விஜயகாந்த் கிங்கா இருக்கிறத விட ஜெயலலிதா குயினா இருந்துட்டு நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியலில் வாக்காளர்களின் மனோபாவத்தை மையமாக வைத்து நீங்கள் அடையாளப்படுத்துகிற நிலையில் அடித்தட்டிலே இருக்கக்கூடிய வெகுமக்களுக்கு வேண்டிய அனைத்தையும் இலவசமாக கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய அரசியல் சூத்திரத்தை மிகச்சரியாக கையாண்டு விட்ட தருணத்தில் ஜெயலலிதாவை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது எளிதல்ல. எனவே 180 190 இடங்கள் அவர் பெறமாட்டார்கள். ஆனால் 130 இடங்களுக்கு குறையாமல் அவர்கள் பெற்று ஆட்சிக்கு வருவார்கள் என்று சொன்னதுதான் நடந்திருக்கிறது. நான் ஒன்று பெரிய அரசியல் ஞானி. மாற்றம் அப்படிங்கிறது சாத்தியமே படாதா? படும். ஆனால் உண்மையான ஈடுபாட்டுடன் மாற்று அரசியலை தேடி நடக்கக்கூடிய மனிதர்களால் மட்டும்தான் நடக்கும். நான் இடதுசாரிகளை கேட்கிறேன், 2 திராவிட கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணி வைத்தவர்கள் நீங்கள் தான். நடிகராக இருந்த எம்ஜிஆரை புரட்சி தலைவராக மாற்றியது கம்யூனிஸ்டுகள் தான். அன்றைக்கு காம்ரேட் கல்யாண சுந்தரம் செய்த காரியத்தை இன்றைக்கு ராமகிருஷ்ணனை போன்றவர்கள் விஜயகாந்தை உருவாக்குவதில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், இன்றைக்கு 2 திராவிட கட்சிகளாலே தான் தமிழகத்தினுடைய அரசியல் சீரழிந்து விட்டது என்று தேர்தல் பரப்புரையில் டி ராஜா சொல்கிறார். இந்த டி ராஜா இப்பொழுது 2 முறை ராஜ்யசபாவுக்கு போயிருக்கிறார். ஒரு முறை திமுகவின் தயவில் போனார், ஒரு முறை அதிமுகவின் தயவில் போயிருக்கிறார். டி.கே. ரங்கராஜன் இந்த திராவிட கட்சியின் தயவிலே தான் உள்ளே போய் உட்கார்ந்திருக்கிறார். இதை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அடிப்படை தார்மீக தகுதி இருக்கிறது? எங்கே போனது உங்கள் சித்தாந்தம்? இல்ல, கடந்த கால வரலாறுகள்ல நாங்க தவறுகளை உணர்ந்தோம். கடந்த கால தவறுகளை உணர்ந்து நிகழ்காலத்திலாவது நீங்கள் சரியான திசை நோக்கி பயணித்தீர்களா? கடந்த காலத்தில் ஒரு நடிகருடைய கவர்ச்சியை மையப்படுத்தி நீங்கள் பின்னாலே நின்று உங்களுடைய இடங்களை பெறுவதற்கு முயன்றீர்கள். நிகழ்காலத்தில் இன்னொரு நடிகருடைய கவர்ச்சியை பயன்படுத்தி தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயல்கிறீர்கள் என்கிற பொழுது உங்களிடம் ஏங்கல்ஸும் மார்க்சும் எங்கே போனார்கள்? உங்களிடம் என்ன கம்யூனிச சித்தாந்தம் இருக்கிறது? பேசுவது அனைத்தும் சித்தாந்தம், செய்வதனைத்தும் சந்தர்ப்பவாதம். இதற்கு பெயர் தான் தமிழ்நாட்டிலே இருக்கிற கம்யூனிஸ்டுகள். தேர்தலில் வெற்றி தோல்விதான் இங்க நிர்ணயிக்கப்படுகிறது. அப்ப வெற்றிக்கான சில விஷயங்களை செய்யும் போது மற்ற கட்சிகள் செய்தால் அது ராஜதந்திரம் அல்லது கூட்டணியை அவங்க பெரிய அளவிற்கு ஒரு அலையன்ஸ் பார்ட்னர்ஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னா சொல்லும் போது இடதுசாரிகளுக்கு அந்த முடிவு தவறாகுமா? ஆமாம், தவறுதான். இப்பொழுதும் சொல்கிறேன், நீங்கள் இந்த 2 கட்சிகளோடு கூட்டணி வைத்து ஒரு டி.கே. ரங்கராஜனோ அல்லது நீங்கள் ஒரு ராஜாவோ எம்பி ஆவதனால் எந்த யுக புரட்சியை நடத்திவிட்டீர்கள்? நீங்கள் ஒரு 5-10 சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திலையும் குரல் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பே இல்லாம போகணும்ன்றீங்களா? எந்த கூட்டணியில் இருந்தாலும் கூட நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் குரல் கொடுத்துத்தான் காந்தி வெற்றி பெறவில்லை. காந்தியம் என்பது தெருவில் நின்று மக்களிடம் பேசி, மக்களை சந்தித்து, மக்களிடம் விழிப்புணர்வை உருவாக்கி ஒரு வெள்ளையர் ஆதிக்கத்திற்கே முற்றுப்புள்ளி வைத்தது. அடிப்படையில் இவர்களும் மற்றவர்களைப் போல பதவி நேசர்கள். ஆனா அவங்க சொன்ன குற்றச்சாட்டை முழுமையா புறக்கணிக்க முடியுமா? தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பதற்கு, தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு திரு தமிழறிவு மணியன் ஒரு காரணமாக இருந்தார் அப்படிங்கறத நீங்க மறுக்க முடியுமா? ஒன்று சொல்லுகிறேன், நான் காமராஜரை நேசித்தவன், காமராஜரை கடவுளாக அன்றாடம் வழிபட்டு பூசிப்பவன். காமராஜரை 1971 கிராண்ட் அலையன்ஸ் உருவாக்கினார். கிராண்ட் அலையன்ஸில் இடம்பெற்றவர்கள் யார்? இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தான் அன்றைய ஜனசங்கம்.
அந்த ஜனசங்கத்தையும் சுதந்திரா கட்சியையும் சேர்த்து வைத்துக் கொண்டுதான் அன்றைக்கு காமராஜர் உயிரோடு இருக்கும் பொழுதே உருவாக்கியதுதான். காமராஜர் செய்யாத தவறை தமிழறிவு மணியன் செய்யவில்லை. காரணம் என்ன? இந்திரா காந்தியின் எதேச்சதிகாரத்தில் இருந்து இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக செய்த ஏற்பாடு அது. என் வீடு பற்றி எரிகிற பொழுது அணைப்பதற்காக கங்கையிலிருந்தும் காவிரியிலிருந்தும் மட்டும்தான் நான் தண்ணீரை கொண்டு வருவேன் என்று எவனும் நினைக்க மாட்டான். பக்கத்தில் ஓடுகிற தண்ணீர் எதுவாக இருந்தாலும் எடுத்து அணைப்பதற்குத்தான் பார்ப்பான். அந்த செயல்தான் அது. எனவே இந்த 10 ஆண்டு காலம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்பது இந்த நாட்டில் ஒட்டுமொத்த ஊழலுக்கும் உற்சவம் நடத்திய ஆட்சியை கொடுத்தது. அந்த ஆட்சி போக வேண்டும் என்று நான் நினைத்தேன். இரண்டாவது, என் இனத்தை முழுமையாக அழித்தது இந்த காங்கிரஸ் ஆட்சி. இந்த இனத்தை அழித்த இந்த காங்கிரசுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நான் இந்த தமிழனாய் பிறந்ததற்காக என் மாணவ பருவம் தொட்டு இந்த இனத்தையும் இந்த மொழியையும் நேசிப்பதனால் நான் அந்த முடிவெடுத்தேன். தமிழ்நாட்டில் ஒரு ஜெயலலிதாவை வீழ்த்த வேண்டும் என்றால் கருணாநிதியைத்தான் பயன்படுத்தி ஆக வேண்டும். இன்றைக்குள்ள நிலைமை கருணாநிதியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் ஜெயலலிதாவைத்தான் நீங்கள் ஆதரித்தாக வேண்டும் என்பது எப்படி யதார்த்தமோ அப்படித்தான் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் காங்கிரஸ் 3 விழுக்காடு வாக்குகளை அகில இந்திய அளவில் வைத்திருக்கிற இடதுசாரிகளின் பின்னாலே நின்று எந்த மாற்றத்தையும் உருவாக்கிவிட முடியாது. அந்த யதார்த்தத்தை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திரு தமிழறிவு மணியன் உணரலையா? ஜெயலலிதா அவர்களை அகற்றணும், அதிமுக ஆட்சி தொடரக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணீங்க. அப்ப அதற்கு மாற்று அப்படின்னா திமுக, அப்படியான ஒரு யதார்த்தம்ங்கிறது நீங்க சொல்றீங்க. அந்த யதார்த்தத்தை ஒன்று அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 5 முறை முதலமைச்சராக இருந்து ஊழலற்ற ஆட்சியை ஒரு முறை கூட தராத வரலாற்றை படைத்தவர் கலைஞர். அதே போன்று ஜெயலலிதா ஊழலற்ற ஆட்சியை ஒரு நாளும் தந்தவர் இல்லை. 2 பேரிடமிருந்தும் தமிழகத்தை விடுவிப்பதற்காக நடத்துவதுதான் இன்றைய உண்மையான அரசியல் வேள்வியாக இருக்க முடியுமே தவிர இன்றிருக்கக்கூடிய ஜெயலலிதாவை வீட்டிற்கு அனுப்புவதற்கு நான் தயார். இந்த ஜெயலலிதாவை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு அந்த நாற்காலியில் கருணாநிதியை உட்கார வைப்பதற்கு நான் தயாராக இல்லை. மாற்றம் அதற்கு ஜெயலலிதாவே தொடரலாம் நிச்சயமாக. ஏனென்றால் இந்த தவறுகள் தொடர நீங்கள் ஒரு பக்கத்தில் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாமலேயே இருக்கிற நிலையில் அவர்கள் கால நடையில் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்பட்டு போவார்கள். இவர்கள் ஆட்சியில் தொடர்ந்து இருக்க யாரும் நம்மை கேட்பார் இல்லை என்கிற நிலையில் ஊழலை பெரிதாக வளர்த்தெடுத்து மக்களின் வெறுப்புக்கு ஆளாவார்கள். 2 பேரும் ஒரு கட்டத்தில் முடிந்து போவார்கள். ஆனால் மக்கள் தீர்ப்பு 2 பேரையும் பலமான கட்சியா மாத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். அதிமுகவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுக்கு பெரும்பான்மை உள்ள ஒரு பலமான ஒரு எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்து முதல் முறையாக தமிழக சட்டமன்றத்தில் கிடைச்சது. உங்களுடைய கூட்டை நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்படி என்றால் ஒரு மாற்று அரசியலை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நினைப்பவனுக்கு எங்காவது ஒரு மூலையில் உற்சாகம் தருகிறார் போல ஏதாவது ஒரு செய்தி இருக்கிறதா? இல்லையே. அப்படி என்றால் பாழ்பட்டு போன இந்த பொது வாழ்வில் திரும்ப வியர்வை சிந்தி உழைப்பதனால் ஒரு பயனும் இல்லை என்கிற நிலையில் தான் நான் இந்த பொது வாழ்வில் திரு வைகோ சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாம விலகிய போது நீங்க சொன்னீங்க சதிகளுக்கு ஆளாகாதீங்க, அதை பார்த்து நீங்க பின்வாங்க கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அது உங்களுக்கு பொருந்தாதா? ஒரே தேர்தலில் இப்படியான ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது மக்கள் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறது. அவங்க மதுவில் மயங்கி இருக்கிறாங்க, ஒரு சோம்பேறி உலகமாக இது இருக்கிறது, அப்படியான பதங்கள் எல்லாம் இருக்கிறது இல்ல? நிச்சயமாக. இதை சொன்னால் இவருக்கு வலிக்குமே, இதை சொல்வதனால் நமக்கு ஏதாவது வந்து சேருமே என்று நினைத்தெல்லாம் நான் எதையும் பேசுவதல்ல. நெஞ்சில் பட்டதை நேர்பட சொல்வதுதான் என் வாழ்வில் நான் நேர்ந்து கொண்ட தவம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதுதானே உண்மை. திரு வைகோ அவர்களை நீங்க முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்திக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் உங்களுடைய அந்த முன்னிறுத்தலை அவர் ஏற்கலையா? அவர் தேர்தலையே போட்டியிட வேண்டாம்னு ஒதுங்கிட்டாரு. ஒரு கட்டத்தில் அவரே எங்களுடைய பேட்டிகள்லயே சொன்னாரு, யதார்த்தத்தை புரிஞ்சுக்க வேண்டி இருக்கிறது. தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் என்னை விட பலமான ஒரு கட்சியாக இருக்கும்போது தேர்தல் அரசியல்ல அப்படியான ஒரு நிலைப்பாட்டை அவருடைய தலைமையை ஏற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னா, யதார்த்தத்தை அப்படி புரிந்து கொள்வதாக இருந்தால் வைகோவை விட விஜயகாந்திடம் வாக்கு வங்கி அதிகம் என்று நினைத்தவர் விஜயகாந்தை ஆதரிப்பதாக இருந்தால் விஜயகாந்தை விட வாக்கு வங்கி மிக அதிகமாக இருக்கிறதே கருணாநிதியிடம். கருணாநிதியை விட வாக்கு வங்கி இன்னும் அதிகமாக இருக்கிறதே ஜெயலலிதாவிடம். அங்கே போய் நிற்க வேண்டியதுதானே. ஊழலுக்கு எதிராகவும் மது விலக்கை ஆதரித்தும் இந்த 2 முக்கியமான விஷயங்களுக்காகவும் கூடுதலாக கூட்டணி ஆட்சி, இதற்காக நாங்கள் ஒரு மாற்றை உருவாக்கினோம், அந்த மாற்றை ஏற்கக்கூடிய ஒரு தலைமையாக இவர் இருக்கிறார். அப்படிங்கிற மாற்று என்பதையே நான் திரும்ப ஒரு நபரை மாற்றுவதற்கு பெயர் மாற்றே கிடையாது என்று திரும்ப சொல்கிறேன். நான் நீங்கள் ஒரு நபரை மாற்றுவது எப்படி மாற்று அரசியலாக முடியும்? நீங்கள் மாற்று கட்சியை ஆட்சியில் அமர்த்துகிறீர்கள்.
அல்லது மாற்று மனிதனை கொண்டு வந்து அமர்த்துகிறீர்கள். அது எந்த வகையில் மாற்று அரசியலாகும்? வைகோவை பொறுத்தவரையில் நான் அவரை முதல்வர் வேட்பாளர் அளவுக்கு இந்த தமிழகத்து மக்களின் மனங்களில் கொண்டு சேர்த்து அந்த சூழலில் அவருக்கு இருந்த இடம் ரொம்ப உயரமானது. இன்றைக்கு அவர் மக்கள் நல கூட்டணியோடு சேர்ந்து விஜயகாந்தின் முதுகுக்கு பின்னால் நின்று இன்றைக்கு அவர் பெற்றிருக்கிற சரிவு என்பது மிக மோசமானது. அதற்கு மேல் அவர் குறித்து எந்த விமர்சனத்தையும் வைக்க நான் விரும்பவில்லை. காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்பதாலேயே மோசமான காந்திய மக்கள் இயக்கத்திற்கு 2 லட்சம் பேரும் வாக்களிக்க வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லையே. நான் கேட்பதே, நல்லவனுக்கு நிற்பதற்காவது எங்காவது ஒரு ஓரத்தில் இடமாவது கொடுப்பீர்களா? உங்கள் வீட்டில் விருந்து சாப்பிடுவதற்கு நான் வர நினைத்து நீங்கள் எனக்கு விருந்தளிக்கவில்லை என்கிற கோபத்தில் வெளியேறவில்லை. நீங்க வைக்கிற அறிவு சார்ந்த தளங்கள்ல இது விவாதிக்கப்படலாம். ஆனால் வாக்காளர்கள்ல பெரும்பான்மையானவர்கள் கிராமப்புறங்கள்ல இருக்கிற படிப்பறிவு இல்லாத கூலி தொழிலாளிகளா இருக்கிறவங்க, அவங்களுக்கு நீங்க முன்வைக்கிற அந்த மாற்று அரசியல்ங்கிறது போய் சேர்த்துக்கு பல ஆண்டுகள் ஆகும். இது எல்லாவற்றையும் நான் உணர்ந்துதான் நாங்கள் முழுக்க கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நான் என் வேட்பாளர்களை கொண்டு போய் நிறுத்தவில்லை. சிந்திக்கும் ஆற்றல் உடைய அறிவு சார்ந்த மக்கள் அதிகமாக வாழக்கூடிய கோவை, திருப்பூர், திருச்சி, ஈரோடு, நாகர்கோவில் என்று இப்படி பார்த்துத்தான் நான் வேட்பாளரை நிறுத்தினேன். இவர்களிடம் இருந்து ஒரு 2000 வாக்குகளையாவது பெற முடியுமா என்றுதான் பார்த்தேன். ஆனால் அது நடக்கவில்லை. முடிந்த வரையில் எல்லாவற்றிலும் நான் படித்த காந்தியம், நான் பார்த்து பரவசப்பட்ட காமராஜரின் வாழ்க்கை முறை, இவற்றை எனக்குள் நேர்ந்து கொண்டு இதையே இளைஞர்கள் இதயங்களில் கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக நான் பயணித்தவன். 48 ஆண்டு கால பயணம் நடந்தது. பெரிதாக ஒரு பாதிப்பும் உருவாகவில்லை. நான் கடை விரித்தேன், கொள்வாரிலை கட்டிவிட்டேன். எங்களுக்கு இருக்கிற கேள்வியும் அதுதான். ஒரு எளிமையான நேர்மையான அரசியலை முன்வைத்து இன்னைக்கு யாருமே அரசியல் களத்துக்குள்ள வர முடியாதா, வெற்றி பெற முடியாதா அப்படிங்கிற கேள்வி அதிகமா இருக்கிற நேரத்துல உங்களை போன்றவர்கள் இந்த முடிவு எடுக்கும் போது அது இன்னமும் கூட அந்த நம்பிக்கையை அதிகரிச்சு இனிமே இந்த எந்த மாற்றத்தையும் இங்க கொண்டு வர முடியாதோ அப்படிங்கிற கேள்வி உண்டாகும். அதற்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் தோற்று போனவன். என்னால் இனியும் சுமைகளை சுமக்கக்கூடிய அளவுக்கு என் தோள்களில் வலிமை இல்லை. இன்னமும் வலிகளையும் ரணங்களையும் பெற்றபடியே வாழ்வதற்கு என்னுடைய உள்ளத்திற்கு உறுதி இல்லை. எனவே முழுக்க தோற்றவனாக நான் விலகிக் கொள்கிறேன். காந்தியடிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினார். பல போராட்டங்கள் தோல்வியில முடிந்தது. அதற்கு பிறகுதான் ஒரு வெற்றி வர முடிஞ்சது. அவருக்கு அதுக்கு பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. அந்த அனுபவங்களை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒரு தேர்தல்ல இந்த தோல்வி அப்படிங்கறதுனாலேயே ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் திருந்த மாட்டாங்க, இவர்களிடம் நாம் போய் வேலை பார்க்கறதே ஒரு தவறான ஒரு வேலை, இதுக்கு மேல இந்த நெருக்கடியை ஏன் நான் ஏற்கணும் அப்படிங்கிற நீங்க முன்வைக்கல. அதாவது 24 ஆண்டுகள் தென்னாப்பிரிக்காவிலே இருந்து அங்கே போராடி அந்த கருப்பர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்துவிட்டு 1915 இந்தியாவுக்கு திரும்புகிற பொழுது காந்தியினுடைய பெருமை அறிந்து அவருக்கு பக்கத்தில் 10 பேர் கூட நிற்கவில்லை. ஆனால் கால நடையில் காந்தியை புரிந்து கொண்டார்கள். காந்திக்கு பின்னால் படைபலம் பெருகிக் கொண்டே இருந்தது. வெகு மக்கள் அனைவருமே அவரை நேசத்தோடு நெருங்கினார்கள். எனவே நீங்கள் வெற்றி பெறுகிறீர்களா தோல்வி அடைகிறீர்களா என்பது முக்கியம் அல்ல, எந்த அளவுக்கு மக்களை நீங்கள் ஈர்க்க முடிந்திருக்கிறது என்பதுதான். அது காந்திய யுகம். இன்றைக்கு அந்த காந்தி இருந்தாலே அவருக்கு பின்னால் 10 பேர் வருவானா என்பது சந்தேகம். இன்றைக்கு காந்தியை ஏகவசனத்தில் விமர்சிக்கக்கூடிய மேடையில் உள்ள அறிவு சார்ந்த ஜீவிகள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு தலைமை இப்படி திடீர்னு அதுல இருந்து நான் விலகிறேன், பொது வாழ்க்கையிலிருந்து விலகிறேன் அப்படின்னா அவர்கள் உங்களை நம்பி வந்தவர்களுக்கான பதில் என்ன? தமிழ்நாட்டில் அந்த ஊடகங்களில் செய்தி வந்ததிலிருந்து நான் இப்பொழுது உங்கள் முன்னால் வந்து உட்காருகிற வரை என் அலைபேசி ஓயவில்லை. மிகப்பெரிய மனிதர்கள், சமூக தளத்தில் வணக்கத்திற்குரியவர்கள், வழிபாட்டுக்குரியவர்கள் என்று யாரையெல்லாம் நாம் நினைக்கிறோமோ அவர்கள் தொடங்கி என் இயக்கத்தில் 2 கலந்திருக்கக்கூடிய அனைவருமே இதை ஒரு சோகமாகத்தான் பார்க்கிறார்கள், கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். ஆனால் இந்த மாற்றம் எனக்கு அவசியப்படுகிறது. இது சுயநலம் சார்ந்த முடிவுதான். என்னை சார்ந்திருக்கக்கூடிய அந்த இயக்க நண்பர்கள் அனைவரும் நான் சொல்லிவிட்டேன். தேர்தல் அரசியல் என்பது எவ்வளவு மோசமானது என்பதை நீங்கள் இப்பொழுது ஒரு பாடமாக பெற்றிருக்கிறீர்கள். அன்பு கூர்ந்து தேர்தல் அரசியலிருந்து விடுபட்டு விடுங்கள். முழுக்க சேவா மனோபாவத்தோடு முடிந்த வரையில் இந்த காந்திய மக்கள் இயக்கத்தை தொடர்ந்து நடத்துங்கள். இருக்கக்கூடிய இடங்களில் சேவை செய்யுங்கள். இப்பொழுது என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு 19,000 ரூபாய் எனக்கு பென்ஷன் ஓய்வூதியம் வருகிறது. இந்த 19,000 நானும் என் மனைவியும் சிக்கனமாக எங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறோம்.
என் வீட்டில் ஒரு வாஷிங் மெஷின் கூட கிடையாது. அடிப்படை தேவைகள் என்னவோ அவைதான் என் வீட்டில் இருக்கும். புத்தகங்களை தவிர எந்த சொத்தையும் நான் சேர்த்து வைத்துக் கொள்ளவில்லை. நான் என்றாவது ஒரு நாள் என்னை விரும்பி அழைக்கக்கூடியவர்களுக்காக போய் பேசுகிறேன். அவர்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பூதியம் ஏழை பிள்ளைகளுடைய கல்விக்காக போய் சேருகிறது. இது என்னளவில் நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன சமூக பணி. இன்னும் சில விளக்கங்கள் கூட எனக்கு தேவைப்படுது. பல கட்சிகள் இந்த தேர்தலில் நின்னாங்க, பலமுனை போட்டி இருந்தது, ஒவ்வொரு தொகுதியிலும் பல வேட்பாளர்கள் இருந்தாங்க. இத்தனை வாய்ப்புகள் இருந்தும் 5,60,000 பேர் நோட்டாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்ப யார் மீதுமே நம்பிக்கை இல்லாத ஒரு பெரிய ஒரு வாக்காளர்கள் கூட்டம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே வருதாங்க. அது ஒரு மன நோய் என்று தான் நான் சொல்வேன். இந்த நோட்டாவுக்கு வாக்களிப்பது என்பது முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு எதிரானது. அது ஒரு வகைப்பட்ட மனநோய். காரணம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அயோக்கியர்களாகத்தான் எனக்கு தெரிகிறார்கள் என்று சொல்லுகிற துரியோதனன் பார்வை ஒரு பக்கம் தவறானது. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே யோகியர்களாகத்தான் எனக்கு தென்படுகிறார்கள் என்ற தர்ம தரிசனமும் தவறானது. இரண்டுக்கும் இடையில் தான் வாழ்க்கை நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. நிற்கக்கூடிய வேட்பாளர்களில் குறைந்தபட்சம் கரையற்றவன், நேர்மையானவன், தகுதி உள்ளவன் என்று பார்த்து வாக்களிப்பதுதான் பயனுள்ளது. 2 லட்சம் வாக்குகள் இருக்கின்றன. 1,99,000 வாக்குகள் நீங்கள் பதிவாகாமல் நோட்டாவுக்கே அழுத்துகிறீர்கள். விளைவு என்ன? 1000 பேர் வாக்குகளை யார் பெற்றானோ அவன் தான் சட்டமன்றம் செல்ல போகிறான். இந்த நோட்டாவின் மூலம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எவனும் யோக்கியன் இல்லை என்று சொல்வதற்கான ஒரு பெருமிதத்தை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்வதற்கு நோட்டாவை அழுத்துகிறீர்கள். நோட்டாவை அழுத்துகிறவன் யோக்கியனா என்று நீங்கள் உள்ளே சென்று பார்த்தால் ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்கும். இதை நான் உங்களிடம் சொல்லுகிற பொழுது நோட்டாவில் வாக்களித்த அத்தனை பேரும் வாட்ஸ்அப்பில் எனக்கு எதிராக எவ்வளவு தரம் தாழ்ந்து எழுத முடியுமோ எழுதுவார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கூட இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. நோட்டாவை தேர்ந்தெடுப்பது அல்லது நோட்டாங்கிற ஒரு ஆப்ஷனே இருக்கக்கூடாது அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கலாம், திருமாவளவன், எல்லோருமே இந்த கருத்தை. நான் வாக்குச்சாவடிக்கு சென்றேன். என் வாழ்நாளில் ஒரு முறை கூட உதயசூரியனுக்கோ இரட்டை இலைக்கோ நான் வாக்களித்து பழக்கப்பட்டவனே கிடையாது. ஆனால் அங்கே நிற்கக்கூடியவர் அவர்கள் தான். நான் அந்த 2 பேருக்கும் வாக்களிக்கல. இருக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்கள் தேடி பார்த்தேன். அப்படி தேடி பார்த்தவர்களில் ஒருவருக்கு வாக்களிப்பது என்று முடிவெடுத்து ஒரு பட்டனை அடித்து விட்டு வந்தேன். அதை நீங்கள் செய்யுங்க. குறைந்தபட்சம் அந்த சுயேட்சையாக நிற்கிறான் அல்லவா, அவனாவது எனக்கு ஒரு 1000 வாக்குகள் கிடைத்தன என்று சொல்லட்டுமே. இல்ல, அப்படியான ஒரு பெரிய எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் அதிருப்தி மனப்பான்மையில் இருக்காங்கிறத நம்ம ஏன் புரிஞ்சுக்கலாம்? அந்த அதிருப்தி உருவாகிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அரசியல் கலாச்சாரமே இங்க சீரழிஞ்சிருக்கு. இப்ப நீங்க ஒரு அதிருப்தியில பொது வாழ்க்கையில இருந்து விலகுறீங்கல்ல, அப்படியான ஒரு மனப்பான்மை அவர்களுக்கும் இருந்திருக்கலாம் தானே. அவங்க எப்படி நம்ம மனநோயாளிகள் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் அப்படியாக இருந்தால் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு வராதீர்கள் என்கிறேன். இப்ப எவ்வளவு பேர் வரவில்லையே? எவ்வளவு பேர்? நீங்கள் வாக்குச்சாவடிக்கு வராதவர் எப்படி ஜனநாயக கடமையை ஆற்ற தவறியவரோ, நோட்டாவில் பொத்தானை அழுத்துபவரும் ஜனநாயக கடமையை ஆற்ற தவறியவர் தான். மதவிலக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக பேசப்பட்டது. தேர்தல் பரப்புரையில அத்தனை கட்சிகளும் முன்வைத்தீங்க. ஆனால் இன்னைக்கு மக்கள் இந்த 2 கட்சிகளையும் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க போது இந்த பிரச்சாரங்கள், இந்த பரப்புரைகள் இது எதுவுமே எடுபடலையா? பெரும்பாலான பெண் வாக்காளர்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வந்திருப்பதாக தெரிகிறது. அப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, பரப்புரைகள் பெரிதாக எடுபட்டதனுடைய காரணமாகத்தான் மதுவை கொண்டு வந்த கலைஞர் அவர்களே மதுவிலக்கில் முதல் கையெழுத்து போடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சூழல் வந்தது. எந்த நிலையிலும் மதுக்கடைகளை மூடுவதில்லை என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்த ஜெயலலிதா தோல்வி சேர்ந்து விடுமோ என்ற அச்சத்திற்பாற்பட்டுதான் தேர்தல் நேரத்தில் அவர் படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொன்னார். எனவே நடத்தப்பட்ட பரப்புரைகள் முழுக்க முழுக்க வெற்றியை நோக்கித்தான் சென்றிருக்கின்றன. நிச்சயமாக தமிழ்நாடு இன்றில்லாமற் போனாலும் மிக குறுகிய கால எல்லைக்குள் பூரண மதுவிலக்கை சந்தித்துத்தான் தீரும். மாற்றம் பத்தி பேசின அத்தனை பேரும் இந்த 1,40,00,000 இளைஞர்களை முன்வைத்துதான் சொன்னாங்க புதிய வாக்காளர்கள் மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு. இப்ப புதிய வாக்காளர்களும் கூட இந்த மாற்றம் என்பது இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல, மாற்றம் தேவை என்பது புதிய வாக்காளர்களின் முக்கிய நோக்கமாக இருந்திருக்கிறது. அந்த புதிய வாக்காளர்கள் மாற்றத்திற்கான ஏக்கத்தோடு இருக்கிறார்கள் என்கிற அந்த நாடியை மிகச்சரியாக பிடித்து பார்த்து தெரிவித்தவர் வைகோ. ஆனால் எங்கே இவர்கள் தவறு செய்தார்கள் என்றால், புதிய வாக்காளர்கள் திமுகவுக்கு வாக்களிக்கவும் விரும்பவில்லை, அதிமுகவுக்கு வாக்களிக்கவும் விரும்பவில்லை. அதே நேரத்தில் இவர்கள் முன்னிறுத்திய விஜயகாந்தை அவர்கள் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இல்லை. இந்த சிக்கல் தான் இப்பொழுது மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய சரிவை சந்தித்ததற்கு முதற் காரணம் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த 2 திராவிட கட்சிகளும் நிகழ்த்திய பரப்புரை
கடைசி ஒரு 10-15 நாட்களில் போட்டி என்பதே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில்தான் என்கிற ஒரு மாயத் தோற்றத்தை வலிமையாக கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். அப்படியானால் இந்த இரண்டில் எதை தேர்ந்தெடுப்பது என்கிற ஒன்றில்தான் இந்த புதிய வாக்காளர்கள் சிந்திக்க தொடங்கினார்கள். புதிய வாக்காளர்களை பொறுத்தவரையில் ஆட்சிபீடத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தவறுகளின் மீது அவர்களுக்கு கடுமையான கோபம் இருந்தது. அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் திமுகவுக்கு இன்றைக்கு ஏறக்குறைய 90 இடங்களை பெறக்கூடிய அளவுக்கு வந்து சேர்ந்தது. எனவே திமுகவுக்கு கிடைத்திருக்கிற இந்த வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவே வாக்களிக்கக்கூடிய ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, அப்படி எப்பொழுதும் வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள் மட்டுமே தந்ததல்ல. புதிய வாக்காளருடைய கணிசமான வாக்குகளும் இவர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. காரணம், இந்த ஆட்சியின் மீது அவர்களுக்கு இருந்த எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு இதுதான் சரியான களம் என்கிற முடிவுக்கு அவர்கள் வர நேர்ந்ததுதான். சட்டமன்றத்தில் 4 கட்சிகள் மட்டுமே இப்ப குரல் கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. 3 தான் சொல்லணும். ஒரே ஒரு இடம் IUML கிடைச்சிருக்கிறது. அதை தவிர்த்து அதிமுக, திமுக, காங்கிரஸ் மட்டுமே. இந்த சட்டமன்றம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்பொழுது இந்த சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் ஸ்டாலின் ஒரு உண்மையான பொறுப்புமிக்க எதிர்க்கட்சி தலைவராக நடந்து கொள்வதற்கு விரும்புகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவரை நெறிப்படுத்தக்கூடியவர்கள் இருந்தால் அவர் மிகச்சரியான பாதையில் செல்லக்கூடியவராகத்தான் இருப்பார். நான் திட்ட கமிஷன் உறுப்பினராக இருந்த பொழுதே பார்த்திருக்கிறேன். அவர் அசோக்வர்தன் ஷெட்டி என்கிற நேர்மை சார்ந்த திறமை உள்ள மிக அற்புதமான ஒரு அதிகாரியை தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டதன் விளைவுதான் அவர் ஊரகத்துறையினுடைய பொறுப்பில் அற்புதமான சாதனைகளை அவரால் செய்ய முடிந்தது. இன்றைக்கும் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவாவேலு, துரைமுருகன், பொன்முடி என்று பழைய மனிதர்களையே வைத்துக் கொண்டிருக்காமல் நல்லவர்களிடம், நேர்மை சார்ந்தவர்களிடம் ஒரு திங்க் டேங்க் என்று சொல்லுவார்கள். எப்பொழுதுமே மிகப்பெரிய தலைவர்கள் தங்களுக்கான ஒரு திங்க் டேங்கை வைத்திருப்பார்கள். அப்படி ஒரு ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குழுவை அவர் தனக்கு பின்னால் வைத்துக்கொண்டு சட்டமன்றத்தில் எவற்றையெல்லாம் முன்வைத்து ஆரோக்கியமாக எப்படி விவாதங்களை கொண்டு செல்வது என்ற நிலையில் அவர் சிந்தித்தால் நிச்சயமாகவே ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக அவராலும் பரிணமிக்க முடியும். முன்பு மாதிரி சட்டமன்றம் என்பது வெறுமனே மேசையை தட்டுகின்ற சட்டமன்றமாக இனி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் நினைக்கிறேன். முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட், ஸ்டாலினுக்கான இருக்கை குறித்த சர்ச்சை வந்தபோது அது அவருடைய கவனத்துக்கு வரவில்லை அப்படின்னாரு. 2 பேரும் ஒருவரை ஒருவர் முகமன் செய்துக்கிறாங்க. பார்க்கும்போது இது ஒரு நல்ல தொடக்கமாக பாராட்ட வேண்டிய ஒரு அணுகுமுறை. முதல்வர் ஜெயலலிதா இப்படி ஒரு அணுகுமுறையை நாகரிகம் சார்ந்து மேற்கொள்வார் என்று ஒருவர் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அதை அவர் செய்து அனைவரையும் வியக்க வைத்தார். ஆனால் அடுத்த நாளே கலைஞர் கருணாநிதி அவர்கள் பதவி பிரமாணம் எடுக்கிற பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எழுந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பார்வையில் படுகிறார் போல் அமர்ந்திருப்பதே பாவகாரியமா என்ன? எனவே உடனடியாக இவர் எழுந்து செல்லுகிற பொழுது கலைஞரின் மீது தனக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்புணர்ச்சியை அவர் அப்படியே வெளிப்படுத்துகிறார். எம்ஜிஆருக்கு பிறகு முதல் முறையாக ஒரு ஆட்சி தொடர்கிற ஒரு சாதனை அப்படிங்கிறது வந்து ஜெயலலிதா செய்திருக்காருன்னு சொல்லணும். அவருடைய தலைமைக்கு கிடைத்த ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகிறது. ஒரு தலைமை பண்புள்ள ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது இந்த அடுத்த 5 ஆண்டுகள் அவர் எப்படி கொண்டு போவார், எப்படி கொண்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் முழுக்க அடித்தட்டிலே இருக்கக்கூடிய வெகு மக்கள் அவர்களுக்கான தேவைகள் என்ன என்பதை ஆழமாக சிந்திக்கிறார். அவர்களுக்கு வேண்டியவற்றை இலவசமாகவாவது கொடுத்து அவர்களை மனநிறைவடைய செய்து அவர்களுடைய வாக்கு வங்கியை நிரந்தரமாக தன் பக்கம் தக்க வைத்துக் கொண்டால் போதும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு அவர் நின்று விடுவதனாலேதான் இலவச திட்டங்களை அறிவிக்கக்கூடிய அரசாக, இலவச திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவற்றை செயற்படுத்தக்கூடிய அரசாக மட்டுமே இது இயங்குகிறதே தவிர எந்த வளர்ச்சி திட்டங்களையும் நோக்கி இது ஒரு புலிப்பாய்ச்சல் பாய்வதாக இல்லவே இல்லை. எனவே இனி வரக்கூடிய காலங்களில் முழுக்க இலவசங்கள் முழுவதுமே தவறானவை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வளர்ச்சி திட்டங்களின் பக்கம் பார்வையை செலுத்த வேண்டும். நிதி சுமையை குறைப்பதற்கான பார்வையை செலுத்த வேண்டும். ஏற்கனவே 2,11,000 கோடி கடன் இருக்கிறது. ஏறக்குறைய 18,000 கோடி ஒரு ஆண்டுக்கு வட்டி மட்டுமே இந்த அரசு செலுத்திக் கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு இவர் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பக்கம் வரி சீர்திருத்தம் நடக்க வேண்டும், இன்னொரு பக்கம் சிக்கன நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும். இது நேர்த்தியான நிர்வாகம் என்பது ஒன்று, வெளிப்படையான நிர்வாகம் என்பது இன்னொன்று, ஊழலற்ற நிர்வாகம் என்பது வேறொன்று.
இந்த 3 நிலைப்பாடுகளில் இந்த ஆட்சியை ஜெயலலிதா நடத்தினால் அடுத்த தேர்தலில் கூட ஜெயலலிதா ஆரோக்கியமாக இருந்து மக்களை சந்தித்தால் வெற்றி பெறலாம். இலங்கை தமிழர் பிரச்சனையில மிகப்பெரிய ஒரு துரோகம் இழைத்ததுன்னு சொல்லிதான் காங்கிரஸ் ஆட்சியை அகற்றணும்னு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாற்றாக இருக்கலாம்னு கொண்டு வந்தீங்க. 2 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது மோடி அரசு. நீங்க நினைத்த அந்த மாற்றாக பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்கிறதா? அதாவது எல்லா வகையிலும் இந்த பாரதிய ஜனதா கட்சி முழு தோல்வி என்று நான் சொல்ல மாட்டேன். பொருளாதார ரீதியாக சில நடவடிக்கைகள் மிகச்சரியான முறையில் செயற்படுத்தப்படுகின்றன. ஆனால் முழுக்க முழுக்க இதில் ஒரு சூட்சுமமான ஒரு தந்திரம் சார்ந்த அரசியல் நடக்கிறது என்பதுதான் வருத்தத்தை தருகிறது. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான எந்த கருத்தையும் மோடி சொல்வதே கிடையாது. மோடி வாயை திறக்கிற பொழுதெல்லாம் அனைவருக்குமான ஆட்சி, அனைவருக்குமான வளர்ச்சி என்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான மனிதர்கள் அவர்கள் பாபர் மசூதி விவகாரத்திலே இருந்து ஆரம்பித்து எல்லாவற்றிலும் பிளவு சக்திகளாகவே தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருப்பதில் மாற்றமே இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே இந்த இரட்டை நிலை போக்கிலிருந்து விடுபட்டால் ஒழிய பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய முழு நம்பிக்கையை பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. தொடர்ந்து அவங்க ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் விமர்சனம். அது 100 விழுக்காடு உண்மை. அந்த சமூக பதட்ட நிலையை உருவாக்குவதன் மூலமாகத்தான் இந்துக்களின் வாக்கு வங்கியை நாம் இந்த போலரைசேஷன் ஆஃப் இந்து ஓட்டர்ஸ் அதை நாம் ஒழுங்குபடுத்தி அதில் வெற்றி காண முடியும் நினைக்கிறார். ஒட்டுமொத்த தேச நலன், ஒட்டுமொத்த இந்திய மக்கள் நலன் என்று சிந்திக்கிற அந்த மனோபாவம் மோடிக்கு வெறும் நடிப்பாக இல்லாமல் உளப்பூர்வமான ஈடுபாட்டோடு இருக்கக்கூடிய உண்மை சார்ந்த நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை. நம்பிக்கையான ஒரு கட்சி அல்லது தலைமை அப்படின்னு யாரை முன்னிறுத்த முடியும்? தமிழ்நாட்டில் யாருமே இல்லை, யாருமே இல்லை, எந்த கட்சியும் இல்லை. இடதுசாரிகளாக இல்லை. சாதி சார்ந்தும் மதம் சார்ந்தும் இயங்கக்கூடியவர்களை ஒருபோதும் நான் ஆதரிக்க மாட்டேன். நீங்கள் ஒன்று சாதி வழிநடத்துவதற்கு ஏற்ற ஒரு கட்சியோ அல்லது தலைமை காலம் காட்டும். வெற்றிடம் என்பது எப்பொழுதுமே கிடையாது. காலம் இட்டு நிரப்போம். இன்றைக்கு நம் கண் முன்னால் தெரியவில்லை. டெல்லியில் ஒரு கெஜ்ரிவால் ஒரு பிஜேபியையும் காங்கிரஸையும் ஒன்றாக வீழ்த்திவிட்டு 70 தொகுதிகளில் 67 தொகுதிகளை பெறும் என்று ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு யாராவது ஜோசியம் சொல்லியிருந்தால் நீங்கள் ஏற்றிருப்பீர்களா என்ன? காலம் காட்டும். உங்களோட அரசியல் கருணாநிதி எதிர்ப்பு, விஜயகாந்த் எதிர்ப்பு அப்படின்னு தனிநபர் சார்ந்தே இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அவங்களோட பதில் என்னவா? எனக்கு என்ன கலைஞர் கருணாநிதியிடம் மூடப்பகைமை? முதலமைச்சர் பொறுப்பேற்று 5 நாட்களுக்குள்ளேயே ஒரு வைகறை பொழுதில் என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் திட்டக்குழுவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று கேட்டவர் கலைஞர். எனவே நான் கலைஞரிடம் மூடப்பகைமை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அவரை சந்தித்த தருணங்களில் எல்லாம் அவர் எனக்கு கொடுத்த அந்த மதிப்பு, வரவேற்பு என்பது மிகப்பெரியது. அவருடைய கட்சி மாவட்ட செயலாளர் கொடுத்த வரவேற்பை விட கூடுதலான வரவேற்பு எனக்கு கொடுத்து மகிழ்ந்தவர் தான். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஒரு நபர் என்னிடம் அன்பாக இருக்கிறார், என்னை உயர்த்தி வைத்து பார்த்து மகிழ்கிறார் என்பதற்காக நான் மகிழ்ந்து போனால் எத்தனையோ சாதாரண மனிதர்களில் நானும் ஒரு சாதாரணனாகி விடுவேன். ஊழல் என்பது என்றைக்கும் பெரிய பிரச்சனை. நான் காந்திய மக்கள் இயக்கத்தை நடத்தும்போது சொன்ன ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பது போல என் இயக்கத்திற்கு 2 இலக்குகள் தான். ஒன்று ஊழலற்ற நிர்வாகம், இன்னொன்று மதுவற்ற மாநிலம் என்பதுதான். ஊழலை ஒருபோதும் நான் சகிக்க மாட்டேன். ஆனால் ஊழலுக்காக மட்டுமே நான் கலைஞர் கருணாநிதியை எதிர்த்தேன் என்பது இல்லை என்று சொல்ல வருகிறேன். நீங்கள் ஊழலுக்காக மட்டும் நான் எதிர்க்கவில்லை. ஆனால் இனத்தின் பார்ப்பட்டு, மொழியின் பார்ப்பட்டு இயக்கம் கட்டி வளர்த்த பெருமைக்குரியவர் கலைஞர். அந்த இனம் தன் கண் முன்னாலேயே அழிகிற பொழுது 32 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தனக்கு ஆதரவளிக்கக்கூடிய நிலை மாறி பதவி இழக்க வேண்டி வரும் என்கிற ஒரு காரணத்திற்காக அவர் மௌன பார்வையாளராக பார்த்துக் கொண்டிருந்ததை விட வரலாற்று குற்றம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அதை நான் விமர்சிக்கிறேன். அவர்கள் செய்யக்கூடிய தவறை விமர்சிக்கிறேன். நான் இப்பொழுதும் தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் திமுக ஆட்சியில் அமைச்சர்களாக யார் இருப்பார்கள்? துரைமுருகன் இருப்பார், ஆவாவேலு இருப்பார், நேரு இருப்பார், விழுப்புரத்தின் பொன்முடி இருப்பார். இவர்கள் யார்? இவர்கள் 50 ஆண்டு காலத்திற்கு முன்பு இவருடைய குடும்ப சொத்து என்ன? இன்றைக்கு இவர்கள் சேமித்து வைத்திருக்கிற சொத்து என்ன? இவை அனைத்தும் அறத்தின் பார்ப்பட்டு வந்து சேர்ந்த சொத்து தானா? இவர்களால் சத்தியம் செய்து சொல்ல முடியுமா? பொய் சத்தியம் வேண்டுமானால் சொல்லுவார்கள். இவர்கள் நேற்று வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்று வாழும் வாழ்க்கைக்கும் என்ன வேறுபாடு தெரியாதா?
படிப்பதற்கு காசு இல்லை என்கிற நிலையில் இருந்த ஒரு மனிதன் இன்றைக்கு 1.5 கோடி ரூபாய் வாகனத்தில் வலம் வரக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்க முடிகிறது என்றால் ஊழலின் மூலமாக வளர்ந்தவர்கள் தானே நீங்கள். எனவே இந்த ஊழல் பேர்வழிகளுக்கு வந்த எல்லா கட்சிகள் மீதும் இப்படியான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதனால் தான் நான் சொல்கிறேன், நீங்க இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பக்கம் நீங்கள் ஓபிஎஸ் இருந்து நத்த விஸ்வநாதன் இருந்து வரிசையாக பாருங்கள். இப்பொழுது ஜெயலலிதா அமைச்சர்களாக போட்டிருக்கிறார். ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கிறதா? கொஞ்சமாவது மனம் திருந்தி புதிய புதிய மனிதர்கள், ஊழல் கரை படியாதவர்கள் என்று ஒரு முனைப்போடு அவர் மந்திரி சபை அமைத்திருக்கிறாரா? கிடையாது. அப்படி என்றால் இந்த 2 கட்சிகளும் எல்லா வகையிலும் ஒரே தளத்தில் இருக்கின்றன. ஆனால் திரு தமிழறிவு மணியன் அவர்களுடைய தராசு 2 கட்சிகளையும் ஒரே இடத்தில் வைத்து விமர்சிக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அது ஒரு சந்தேகத்தோடு நீங்கள் பேசுவது. நான் கேட்கிறேன், என்னுடைய கேள்வியாக நிறைய விமர்சனங்கள் நான் சொல்கிறேன். எனக்கு இறைவன் அறிவையும் கொடுத்திருக்கிறான், ஆற்றலையும் கொடுத்திருக்கிறான். ஏன்னா எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் மாதிரி நான் போக முடியாதா? நான் கேட்கிறேன், நீங்கள் நேற்று வரையில் வாசன் பக்கத்தில் இருந்து விட்டு தேர்தல் நடப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்பு உள்ளே சென்று இன்றைக்கு 80 வயதை எட்டி பிடிக்கிற நிலையில் எல்லா வகையிலும் தன்னை சமரசப்படுத்திக் கொண்டு ஒரு ராஜ்யசபாவை வாங்குவதே வாழ்வில் மாபெரும் வெற்றி என்று கருதக்கூடிய மனிதர்கள் இருக்கிற இந்த சூழலில் தமிழறிவு மணியனை ஜெயலலிதா வரவேற்க மாட்டாரா? யோசியுங்கள். என்றைக்காவது ஜெயலலிதாவினுடைய போயஸ் தோட்டத்தில் நான் கால் பதித்திருக்கிறேனா? ஜெயலலிதாவிடம் சென்று ஒரு விண்ணப்பம் கொடுத்திருக்கிறேனா? எவரிடத்தும் எதையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடிய வாழ்வு எனக்கு எந்த நிலையிலும் கிடையாது, இறப்பு வரையிலும் கிடையாது. 2 திராவிட கட்சிகளிடம் இருந்து இதுதான் இந்த தமிழ்நாட்டில் தமிழறிவு மணியன் அரசியல் ரீதியாக வழங்குகிற கடைசி செய்தி. உங்கள் மூலமாக, இந்த ஊடகத்தின் மூலமாக வழங்குகிற கடைசி செய்தி. இதற்கு மேல் நீங்கள் கேள்வியும் கேட்க வேண்டாம், நான் பதிலும் சொல்ல வேண்டாம். கடைசி செய்தி என்னவென்றால், 2 திராவிட கட்சிகளாலும் 50 ஆண்டு காலம் தமிழ் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக சகல தளங்களிலும் சீரழிந்து விட்டது. 2 திராவிட கட்சிகளையும் ஒரே நேரத்தில் ஒருவரால் ஒழிக்க முடியாது. அப்படி ஒழிக்கும் வல்லமை நமக்கு கிடையாது. One should not fight on 2 fronts at the same time என்பது பிஸ்மார்க்கின் தீரி. எனவே திமுக விழுந்து விட்டது. திமுக விழாமல் அதிமுக விழுந்திருந்தால் அது அப்படியே விழுந்து கிடக்க வேண்டும் என்று தான் நான் சொல்லுவேன். விழுந்து விட்ட திமுக எழாமல் இருக்க வேண்டும். 2 கை விரல்கள் இருக்கிற போதுதான் இந்த விரலை விட இந்த விரல் நீளமானது என்று நீங்கள் ஒப்பீடு செய்ய முடியும். ஒன்று முடிந்து விட்டது என்றால் இருப்பது ஒரே ஒரு விரல் தான். இதை எதனோடு ஒப்பிட முடியாது. திமுக முடிந்து விட்டது என்றால் இருக்கக்கூடிய ஒற்றை தீமை அதிமுக தான். அதிமுக செய்யக்கூடிய அனைத்து தவறுகளும் பெரிதாக மக்கள் முன்னாலே சென்று சேரும். பிறகு அந்த அதிமுகவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள். இந்த தமிழகம் சந்திக்க வேண்டிய விடியல் தானாக வரும். இந்த ஒன்றுக்காகத்தான் நான் ஒன்று வீழ்ந்துபட்டதாக இருக்கட்டும், வீழ வேண்டியதை வீழ்த்துவதற்கு முனைய வேண்டும் என்பதற்காக நான் பேசிக் கொண்டிருந்தேன். 1% வாக்குகள்ல தான் அவங்க குறைவாக பெற்றிருக்கிறார்கள். அந்த நிலையில எப்படி வீழ்ந்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியும்? இது இப்பொழுது வந்திருப்பது தானே. இந்த தேர்தலுக்கு முன்பு வரையில் அவர்கள் முற்றாக வீழ்ந்த நிலையில் தான் இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த விதியே தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தாய் என குறையாயோ என்று பாரதி அன்று புலம்பினான். இன்று நான் புலம்பிவிட்டு விடைபெற்றுக் கொண்டேன். உங்களுக்கான வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.